வந்து பொம்மை டாஸ்க் வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் யார் வெளியில போயிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தர்ஷிகா வந்து வெளியில போயிருந்தாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அவங்க எப்படிலாம் வந்துட்டு சண்டை நடந்துச்சு, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்ப ரெண்டாவது வந்துட்டு நடந்திருக்கு, ரெண்டாவது ரவுண்ட் வந்து நடந்திருக்கு. அது யார் வெளியில போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அன்சிதா வந்து வெளியில போயிருக்காங்க. அன்சிதா வந்துட்டு பவித்ரா அது வச்சிருந்தாங்க. பவித்ரா அது வந்துட்டு நம்ம அன்சிதா அதை வச்சிருந்தாங்க. என்ன பண்ணாங்க இப்போ வந்துட்டு அப்படியே ஒரு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முன்னாடி என்ன பண்ணாங்க, ரெண்டு பேர்த்து வெளில வச்சு ஸ்ட்ராட்டஜி பண்ற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு என்ன நினைச்சுட்டாங்கன்னா வந்துட்டு யார் வந்துட்டு எடுத்துட்டு டக்குன்னு யாரு போய் அங்க வைக்கிறாங்களோ, அங்க வெளியில வந்துட்டு யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்துட்டு சீரி பயறாங்க. ஐயோ பயங்கரமா வந்து விளையாண்டுட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து திடீர்னு வந்து ஒரு 2 நிமிஷம் கூட அவளுங்க ஒரே நிமிஷத்துல வந்து இந்த ஒரு இதை வந்து முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது ரவுண்டு எப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி சரி நல்ல பயங்கரமான சண்டைலாம் வரும்டா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா கண்டிப்பா இனிமே வராதுன்னு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் வந்துட்டு நல்லா இருக்கும் போது அந்த ஒரு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் அந்த ரேஞ்சில் வந்துட்டு சுத்தமா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏற்கனவே வந்து தர்ஷிகா அவுட், இப்போ வந்து அன்சிதா வந்து அவுட் ஆயிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து எடுத்த பொம்மை வந்து டக்கு 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 டக்குன்னு எல்லாருமே போய் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, வைக்க ஆரம்பிச்சு அதுல வந்துட்டு நம்ம யாரோ வந்துட்டு சாச்சனா வந்துட்டு பிரைவேட் ஏரியால வந்து ஏதோ கிள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு நியூஸ்லாம் வந்துட்டு வந்துருந்துச்சு. எல்லாருமே ஃபாஸ்டா எடுத்துட்டு ஓடுறது தான் பாக்குறாங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து அது யதார்த்தமா நடந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் வந்து சாச்சனா வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது வேணுக்குனே தான் கிள்ளிருக்காங்க, அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்துச்சு. அதுக்கு வந்து முத்து வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து இது வேணுக்குனே எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, இது வந்து கேம், நீ தான் சேஃபா இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அருணும் வந்து முத்துக்குமார் வந்து சாச்சனாக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தது பார்த்துச்சு. இப்போ முதல் ரவுண்ட் வந்து அன்சிதா வந்து வெளில போயிட்டாங்க. இருந்தாலும் வந்து அடுத்த ரவுண்ட்ல வந்து இனிமே வந்து சுவாரஸ்யமா இருக்கும்னா சுத்தமா இருக்காது. இவங்க எல்லாருமே ஒரு பிளான் போட்டாங்க. என்ன பிளான் போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சூப்பரா நடந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, கேம் யார் பொம்மை கிடைக்குதோ டக்குன்னு போய் வச்சுறாங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து யார் பொம்மை கிடைக்குதோ அவங்க எழுத டக்குன்னு போய் வச்சுறாங்க. யார் பொம்மை வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எழுத வந்துட்டு டக்குன்னு வச்சிடறாங்க. ரெண்டாவது நடந்தது வந்துட்டு டக்குன்னு வச்சுறாங்க. லாஸ்டா யார் போனாங்களோ அவங்க அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதுல வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு முடிவு பண்ணாங்க, இனிமே வந்துட்டு நம்மளாம் அடிச்சுக்கோனா, நம்ம வந்துட்டு எதுக்கு இந்த கை கலப்பலாம், நீங்க வந்துட்டு யாரு இந்த மாதிரி குடுன்னு வரலாம், வந்துட்டு யாரு லாஸ்டா வராங்களோ அவங்க அவுட், ஸ்லாட்ல யார் வைக்காம இருக்காங்களோ அவங்க அவுட், அப்படி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்து பிளான் போட்டாங்க. பிக் பாஸ் இப்ப யோசிச்சிருப்பாரு, ஏன்னா நான் இப்படி ஒண்ணு யோசிச்சா நீங்க எப்படி ஒண்ணு யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு மேல வந்துட்டு எனக்கே தெரிஞ்ச மாதிரி வந்து ஒன்னும் நடக்காது, ஒன்னும் வந்துட்டு கண்டென்ட் வர மாதிரி வந்து சுத்தமா வராது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி சுத்தமா வரவே வராதுன்னு எனக்கு உள்மனசு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.